4. நோய்கள். உயிரினங்களை பாதிக்கக்கூடிய அசாதாரண நிலையையே நோய் என்கிறோம். இந்த அசாதாரண நிலையானது உடல் உறுப்புகளின் கட்டமைப்பு மற்றும் பணியை பாதிக்கிறது. நோயானது வெளிக்காரணிகள் மற்றும் உள்ளுறுப்புகளின் செயல்திறன் இழப்பு ஆகியவற்றால் ஏற்படுகிறது. ஒவ்வொரு நோய்க்கும் ஒரு அறிகுறி உண்டு. இந்த அறிகுறியின் மூலம் நாம் நோய்களைப் பற்றி அறிந்து கொள்ளலாம். 1. நோய் காரணிகள். பாக்டீரியா, வைரஸ், புரோட்டோசோவா மற்றும் பூஞ்சைகள் போன்ற நுண்ணுயிரிகள் மூலம் நோய்கள் தோற்றுவிக்கப்படுகின்றன. பூச்சிகளாலும் மாசடைந்த காற்று மற்றும் நீர் மூலமாகவும் இவை பரவுகின்றன. உடல் உறுப்புகள் அவை வேலை செய்யும் திறனை இழப்பதாலும் சில நோய்கள் ஏற்படுகின்றன. நோய் காரணிகளை பொதுவாக கீழ்க்காணுமாறு வகைப்படுத்தலாம். வளர்சிதை காரணிகள். எடுத்துக்காட்டு: சர்க்கரை நோய். மரபணு காரணிகள். எடுத்துக்காட்டு: நிறக்குருடு. நுண்ணுயிரிகள். எடுத்துக்காட்டு: பாக்டீரியா சார்ந்த நோய்கள். ஊட்டச்சத்து காரணிகள். எடுத்துக்காட்டு: மராஸ்மஸ். சுற்றுச்சூழல் காரணிகள். எடுத்துக்காட்டு: காலரா நோய் மற்றும் உடல் சார்ந்த பிரச்சனைகள். மன அழுத்தம், உடல் பருமன், அழற்சி, இதய நோய்கள், உயர் இரத்த அழுத்தம், புற்றுநோய்.
மலக்குடல் எரிச்சல், முடக்குவாதம், சர்க்கரை நோய், பதட்டம், தன்னுடல் தாங்குதிறன், நச்சு, வீக்கம், தூக்கமின்மை, உடற்பயிற்சி இன்மை, அஜீரண கோளாறு, மன அழுத்தம், போதிய உணவின்மை, எதிர்மறை எண்ணங்கள், நோய் எதிர்ப்பு தன்மை குறைவு. 2. நோய்களின் வகைகள். நோய்கள் 4 வகைப்படும். அவையாவன: தொற்று நோய்கள், பரம்பரை நோய்கள், உடலியல் நோய்கள், குறைபாட்டு நோய்கள். தொற்று நோய்கள் நமது உடலினுள் புகுந்து அங்கு பெருகக்கூடிய நுண்ணுயிரிகள் மூலம். இந்நோய்கள் தோன்றுகின்றன. இந்நோய்கள் எளிதாக ஒருவரிடமிருந்து மற்றொருவருக்கு பரவுகின்றன. எடுத்துக்காட்டு: சாதாரண சளி. பரம்பரை நோய்கள் மரபணுக்களில் காணப்படும் அசாதாரண தன்மை காரணமாக பரம்பரை நோய்கள் தோன்றுகின்றன. இவ்வகை நோய்கள் பெற்றோரிடமிருந்து பிள்ளைகளுக்கு கடத்தப்படுகின்றன. எடுத்துக்காட்டு: இதய நோய். உடலியல் நோய்கள் உடல் உள்ளுறுப்புகளின் ஒழுங்கற்ற இயக்கத்தால் ஏற்படும் நோய்கள். உடலியல் நோய்கள் எனப்படுகின்றன. எடுத்துக்காட்டு: ஆஸ்துமா. ஊட்டச்சத்து குறைபாட்டு நோய்கள் நமது உடல் நலத்தை பேணுவதற்கு அனைத்துவிதமான ஊட்டச்சத்துக்களையும் சரியான விகிதத்தில் கொண்டுள்ள உணவு நமக்கு அவசியமாகும். 1 அல்லது அதற்கு மேற்பட்ட ஊட்டச்சத்துக்கள்
நம் உணவில் குறையும் பொழுது பலவித நோய்கள் தோன்றுகின்றன. இந்நோய்கள் ஊட்டச்சத்து குறைபாட்டு நோய்கள் என்று அழைக்கப்படுகின்றன. புரதக் குறைபாட்டு நோய்கள் மராசமர்ஸ் மற்றும் குவாஷியோர்கர் புரதக் குறைபாட்டு நோய்களாகும். மராசமர்ஸ் நோயால் பாதிக்கப்பட்ட குழந்தை எடையை இழந்து உடலானது தோலினால் மூடப்பட்டது போல் காணப்படும். குவாஷியோர்கர் நோயினால் பாதிக்கப்பட்ட குழந்தையின் கை மற்றும் கால்கள் வீக்கமடைந்து பானை போன்ற வயிறு தோன்றுகிறது. புரதச்சத்து நிறைந்த உணவுகளான முட்டை, பால், மீன் மற்றும் பச்சை காய்கறிகள் ஆகியவற்றை உண்பதன் மூலம் இந்நோய்களை தவிர்க்க முடியும்.